மியூட்ல தான் இருக்கு. பேசிக்கிறாங்க. அவரோட இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு மைக். மற்ற ஒரு முறை சொல்லிட்டு அவங்களே செய்ய சொல்லி அவங்களே மூச்சு சொல்லி எப்படி சொல்றது, நான் ஒரு 5 முறை செய்து காட்டுறேன், மீண்டும் நீங்களே செய்யுங்க, நான் கவுண்டிங் கொடுக்குறேன். அது எப்படி நமக்கு தெரியும் அவங்க செய்யறாங்களா இல்லையா? அவங்க செஞ்சிருவாங்க, நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டியது. எல்லாமே 5 முறை மட்டும் செஞ்சு காட்டுறதா? மற்ற மூட்டு பயிற்சியில 2 முறை. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 செல்வநாதன் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் அவர்கள் தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ட்வின் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை. இன்று நம்முடன் இணைந்து வழங்கும் சங்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ட்வின் சிட்டி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஏரோ சிட்டி உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அன்பழகன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் சுகுமாரன் சார் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் அவரது சங்க உறுப்பினர் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரொட்டேரியன் ரமேஷ் முகுந்த். ஆடியோ வரல. ஆடியோ வரல. வணக்கம் தலைவரை, பேசுறது கேக்குதா? கேக்குது. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும்
அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் உண்மையா? ஆம். சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. அடுத்ததாக இறை வேண்டுதல் வசிக்க வருகிறார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ள நலம் மேம்பட அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவடா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். என் மனம் சாந்தமானது, என் மனம் இரக்க குணமுடையது, என் மனம் நல்வினையாற்றக்கூடியது, என் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாய் இயற்கை பேராற்றலை. அடுத்ததாக ஐயன் திருவள்ளுவன் தந்த தினம் ஒரு திருக்குறள் ஐயா. உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். அதிகாரம் 95 948வது பாடல். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். பொருள்: மருத்துவம் அறிந்தவன் நோயாளியின் நோயின் அளவும் மருந்து கொடுக்கும் காலமும் அறிந்து மருத்துவம் செய்ய வேண்டும். ஒரு நல்ல மருத்துவர் அந்த நோயாளியினுடைய நிலை, நோயினுடைய அளவு, அது எப்ப தோன்றுச்சு, எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். மருந்து கொடுக்கறத விட அந்த நோயினுடைய தன்மை என்னங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கணும். இது முழுமையாக புரிஞ்சதுனாலே மருந்து என்பது சுலபம். என்னதான் தோன்றியிருக்கு, இப்படிதான் இருக்கு, இது எந்த பஞ்சபூத சக்தியால் ஆனது, இது எந்த சுவை கூடி போனதுனால குறைஞ்சு போனதுனால வந்தது அப்படிங்கிறது மட்டும் தெள்ள தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா மருத்துவம் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபமானது. இன்றைய நிலையில இந்த திருக்குறள் ரொம்ப அவசியமானது, பொருத்தமானது. இன்றைய காலகட்டத்துல ஒரு உலகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய நிலை ஒண்ணுக்கு இருக்குது அப்படின்னா அது மருத்துவம் மட்டுமே. உதாரணத்துக்கு இப்ப வந்த பெரும் தொற்று. அதனால முக்கியமான திருக்குறள் இது. அனைத்து மருத்துவர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய திருக்குறள். வாழ்க வளமுடன். அடுத்து மூட்டு இயக்க பயிற்சி அளிக்க வருகிறார்கள் கண்ணப்பனையா, மனைவியா பூபணியா.
மூட்டு இயக்க பயிற்சிக்கு முன்பாக தயார் நிலைக்கு வரும் பயிற்சி ஒரு 11 முறை. 1 2 3 4 5 6 7 8 கையில் பற்றி கண்களில் வைத்துக் கொள்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக மூட்டு இயக்க பயிற்சி. அனைவருக்கும் காலை வணக்கம். 10 மூட்டுகளை இயக்கும் பயிற்சி ஒரு வாரமாக தொடங்கிய நாள் முதல் உங்களுக்கு 10 கவுண்டிங் 10 முறை செய்து காட்டியிருக்கேன். இன்றைக்கு ஒரு 2 டைம் மட்டும் 2 முறை மட்டும் செய்து காட்ட போறேன். பின்னாடி நான் கவுண்டிங் கொடுக்குறேன், நீங்க செய்யுங்க. உடம்பு நேரம் வச்சுக்கோங்க. உடம்பு தளர்வா இருக்கு. உங்களுடைய இரு கைகளும் இடுப்பு பகுதி பிடிக்கிட்டோம். வலது கால் மேல உயர்த்திக்கிறோம். அப்படியே கணுக்கால் மூட்டு உள்பக்கமாக ஒரு ரவுண்டு. 1 2. அடுத்து வெளிப்பக்கமாக 1 2. அப்படியே பின்னாடி செய்யறீங்கன்னு நான் நம்புறேன். 1 2 3 4 5. அடுத்து இடதுகால்
அப்படியே உள்நோக்கி சுழற்சி பண்றோம். 1 2, அடுத்து வெளிப்பக்கமாக 1 2. அப்படியே நீங்க பின்னாடி செய்ய போறீங்க. 1 2 3 4 5. ஓய்வு. கைகள் தளர்வா இருக்கு, உடம்பும் தளர்வா இருக்கு. சுவாசத்திலேயே கவனத்தை வைக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்றை மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய இரு கைகளும் இரு கால் முட்டி பிடிக்கும், கால்கள் சேர்த்து வைங்க. வலதுபுறமாக 5 முறை செய்வோம், இடதுபுறமாக ஒரு 5 முறை செய்வோம். நான் 2 டைம் மட்டும் 2 முறை மட்டும் செய்து காட்ட போறேன், பின்னாடி நீங்க செய்ய போறீங்க. வலப்பக்கமாக 1 2, அடுத்து இடப்பக்கமாக 1 2. ஒரு 5 முறை நீங்களே செய்யுங்க. 1 2 3 4 5. ஓய்வு. உடம்பு தளர்வா இருக்கு, சுவாசத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்த பயிற்சியாக இடுப்பு. உங்களுடைய கால்கள் விரிந்த நிலையில் உங்களுடைய இரு கைகளும் இடுப்பை பிடிச்சிருக்கட்டும். வலதுபுறமாக 2 முறை, இடதுபுறமாக ஒரு 2 முறை. 1 2, அடுத்து இடதுபுறமாக 1 2. அப்படியே நீங்க பின்னாடி செய்ய போறீங்க. 1 2 3 4 5. அடுத்து இடப்புறமாக 1 2 3 4 5. ஓய்வு. கைகள் தளர்வா இருக்கு, உடம்பும் தளர்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக முதுகுத்தண்டிற்கான பயிற்சி. உங்களுடைய இரு கைகளும் இடுப்பு பிடிச்சிருக்கட்டும், கால்கள் விரித்த நிலையிலேயே இருக்கட்டும். நின்ற நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம், குனிந்த நிலையில் வெளிவிடுகிறோம். பின்னோக்கி வளையும் போது மூச்சு காற்ற உள்ளிழுக்கிறோம். இப்ப நான் 2 முறை மட்டும் செய்து காட்ட போறேன், பின்னாடியே நீங்க செய்ய போறீங்க. நின்ற நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம், மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே முன்னாடி வளையிறோம். மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு அப்படியே பின்னோக்கி பெண்ட் பண்றோம். 1 2. அப்படியே நீங்க பின்னாடி செய்ய போறீங்க. நின்ற நிலையில், கால் விரிந்த நிலையில் ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து முன்னோக்கி வளையறீங்க. அப்படியே மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு, மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு அப்படியே பின்னோக்கி பெண்ட் பண்றீங்க, நோக்கி வளையறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக பக்கவாட்டி சைட்ல பெண்ட் பண்ண போறோம். சுவாசத்தையே கவனிங்க. ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிட்டவாறு. அடுத்ததாக பக்கவாட்டில் சைட்ல பெண்ட் பண்ண போறோம். வலது 5 முறை, இடது 5 முறை. 1
2 3 4. அப்படியே நீங்க இயல்பான சுவாசத்துல நீங்களே செய்ய போறீங்க. 1 வலதும் இடதும் மாறி மாறி செய்ய போறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. உடம்பு தளர்வா இருக்கு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றீங்க. அடுத்ததாக இரு கால்களை ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டோம். கைகள் சுழற்றும் பயிற்சி, தோள்பட்டைக்கான பயிற்சி. அப்படியே இரு கைகளும் உங்களுடைய காதோட சேர்த்து இருக்கட்டும். அப்படியே உள்நோக்கி சுழற்றும் பயிற்சி, வெளிநோக்கி சுழற்றும் பயிற்சி 10 முறை செஞ்சோம். நான் 2 முறை மட்டும் செய்ய போறேன். முன்னாடியும் பின்னாடியும் நீங்க பின்னாடியே செய்ய போறீங்க. உள்நோக்கி சுழற்றும் பயிற்சி 1 2. அடுத்து பின்னோக்கி வளையும் பயிற்சி 1 2. அப்படியே நீங்க செய்ய போறீங்க. 1 உள்நோக்கி சுழற்றும் பயிற்சி 1 2 3 4 5. அடுத்து வெளியில 1 2 3 4 5. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. கைகளும் உடம்பு தளர்வா இருக்கு. இயல்பான சுவாசம். நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். அடுத்ததாக முழங்கை மூட்டு பயிற்சி. கைகளை முன்னாடி வச்சுக்கிறோம். அப்படியே கைகளை கோர்த்த நிலையில் வலது புறமாக 2 முறை 1 2. அடுத்து இடதுபுறமாக 1 2. அப்படியே நீங்க பின்னாடி செய்ய போறீங்க. சுவாசத்தையே கவனிங்க. இயல்பான சுவாசத்தில் வலதுபுறமாக 5 முறை 1 2 3 4 5. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5. உடம்பு தளர்வா இருக்கு. இரு கைகளும் தளர்வா இருக்கு. இயல்பான சுவாசத்துல இருக்கீங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து கை மூட்டு பயிற்சி. கட்டை விரல் உள்ள வச்சு மடிச்சுக்கோங்க. உள்புறமாக 1 2. அடுத்து வெளிப்புறமாக 1 2 3. அப்படியே நீங்களே செய்ய போறீங்க. உள்நோக்கி சுழற்றும் பயிற்சி 1 2 3 4 5. அடுத்து வெளிப்புறமாக 1 2 3 4 5. ஓய்வு. கைகள் தளர்வா இருக்கு. உடம்பும் தளர்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்ததாக இரு கைகளையும் மூடி திறக்கும் பயிற்சி. கைகள் இருக்கிற சிறு சிறு மூட்டுகளுக்கான பயிற்சி. அப்படியே கைகளை நீட்டிக்கிறோம். இந்த கட்டையர் உள்ள வச்சு இறுக முடியும். நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து வலிமையும் பயன்படுத்தி நல்லா இறுக மூடி திறக்கிறோம். 1 இரண்டாவதாக செய்ய போறோம். 2. அடுத்து நீங்க செய்ய போறீங்க. அப்படியே கைகளை இறுக மூடி திறக்க போறீங்க. 1 2 3 4 5 6 7 8
9, 10. ஓய்வு. விரல்கள் ஓய்வா இருக்கு, உடம்பும் ஓய்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கழுத்து பயிற்சி. உங்களுடைய இரு கைகளும் இரு கால் முட்டி பிடிச்சிருக்கட்டும். நம்ம 5 முறை செய்வோம். வலது இடதுபுறமாக சுழற்சி பண்ணுவோம். நான் 2 முறை மட்டும் செய்து காட்டுறேன், வலது இடது. அடுத்து நீங்க பின்னாடியே செய்ய போறீங்க. முதல் நிலை. 1, 2. அடுத்து இடதுபுறமாக 1, 2. அப்படியே நீங்க செய்ய போறீங்க. வலதுபுறமாக சுழற்றும் பயிற்சி. கழுத்தை 1, 2, 3, 4, 5. அடுத்து இடப்பக்கமாக 1, 2, 3, 4, 5. இப்போ உடம்பும் கழுத்தும் தளர்வா இருக்கு, எந்த வித இருக்கவும் இல்லாம ரொம்ப தளர்வா இருக்கு. இயல்பான சுவாசத்துல இருக்கீங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்றை இழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அடுத்து சூப்பர் பிரெயின் யோகா. அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா. இரண்டு சுழற்சியா செஞ்சோம். 9 முறை. நான் ஒரு 5 முறை செய்து காட்டுறேன். மீண்டும் நீங்களே செய்யுங்க. நான் கவுண்டிங் மட்டும் கொடுக்குறேன். முதலாவதாக இடது கை வலது காதை பிடிக்குது, வலது கை இடது காதை பிடிக்குது. வலது கை மேல வர்ற மாதிரி வச்சுக்கிறோம். நின்ற நிலையில் ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து அமரும் நிலையில் மூச்சுக்காற்றை வெளிவிட்டு எழுந்து வருகையில் மூச்சுக்காற்றை உள்ளிழுக்கிறோம். 1, 2, 3, 4, 5. நீங்களே செய்ய போறீங்க. 1, 2, 3, 4, 5. உடம்பு தளர்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். நீண்ட மூச்சுக்காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்து இரண்டாவது சுழற்சி. வலது கை இடது காதை பிடிக்குது, இடது கை வலது காதை பிடிக்குது. இடது கை மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நின்ற நிலையில் நீண்ட மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து அமரும் நிலையில் வெளிவிட்டு எழுந்த நிலையில் மூச்சுக்காற்றை உள்ளிழுக்கிறோம். 1, 2, 3, 4, 5. அடுத்து அப்படி நீங்க செய்ய போறீங்க. 1, 2, 3, 4, 5. உடம்பு தளர்வா இருக்கு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.
மூட்டை இயக்க பயிற்சி, சூப்பர் பிரெயின் யோகா இரண்டையும் நமக்கு அருமையாக அளித்து தந்த மூடி கண்ணப்பன் வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வாக சுவாசத்தை கவனித்தல். சுவாசத்தை ஒவ்வொருவருடைய சுவாசத்தை கவனித்து எளிமையான மகிழ்ச்சி அடைய கற்றுத்தர வருகிறார் ஐயா கண்ணப்பன். உடல் தளர்வாக இருக்கட்டும். அமர்ந்த நிலையில் கைகள் ஆனந்த முத்திரை இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் உள்மூச்சு வெளிமூச்சு, உள்ளே செல்லக்கூடிய காற்று வெளிவரக்கூடிய காற்றில் கவனம். சுவாசத்தோடு நம்முடைய மனம் பயணிக்கட்டும். மூக்கு துவாரங்கள் பட்டு புருவ மத்தியை அடைந்து அது அப்படியே நுரையீரல் சென்று வெளிவருவதை கவனிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்முடைய இரத்தமும் மூச்சு காற்றும் சந்திக்கக்கூடிய இடம் நுரையீரல். அப்பொழுது ஒவ்வொரு முறையும் நம்முடைய இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருத்துவராக இயற்கை பேராற்றல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இரத்தம் சுத்தமாகிறது. அதே சமயத்தில் நம்முடைய மனம் மூச்சின் பக்கம் திருப்பப்படுகிறது. அப்பொழுது நம்முடைய மனம் நிகழ்காலத்தில் செயல்படுகிறது. மிக எளிமையான முறையாக இருந்தாலும் நம்முடைய மனத்தை நிகழ்காலத்துக்கு எடுத்து செல்வதற்கு உயர்ந்த நிலையாக இந்த சுவாச பயிற்சியாகும். இந்த மண்ணில் வாழ்ந்த யோகிகளும் சித்தர்களும் ஞானிகளும் இம்முறையே பயன்படுத்தி பரம்பொருளை பார்த்திருக்கிறார். நாமும் தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை செய்து நம்முடைய உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் மேம்படுத்திக் கொள்வோம். சுவாசம் இயல்பாக நடக்கிறது. மனம் பார்வையாளராக இருக்கிறது. சுவாசம் தன்னுடைய செயல்பாட்டில் இருக்கு. உங்களுடைய முயற்சியில் இல்லை. இந்த உடலும் உயிரும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. அது தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடலும் தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனம் பார்வையாளராக உள்ளது. சுவாசம் சீராக தானாக இயங்கிக் கொண்டுள்ளது. முதுகுத்தண்டு நேராக இருக்கிறது. கைகள் வானத்தை நோக்கியுள்ளது. சீராக காற்று உள்ளே சென்று சீராக வெளிவருகிறது. மூச்சிலேயே கவனத்தை வைத்திருக்கிறோம்.
மனம் வெளியே போனாலும் மறுபடியும் சுவாசத்தின் பக்கம் திரும்புகிறோம். சுவாசத்திலேயே கவனம், சுவாசத்திலேயே கவனம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை வழங்குகிறார் தொகுப்பாளர் ரமேஷ். அவளோட வாங்க ஹீலர் பாஸ்கர் சொல்ற மருந்தில்லா மருத்துவத்தை கேட்கலாம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். புத்தம்புது காலை. உணவை எப்படி மருந்தா மாத்துறது? சாப்பிடும் பொழுது நமது கவனம் சாப்பாட்டுல இருந்தா அது சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் கவனம் இல்லாமல் பிஸ்னஸ்ஸு, குடும்பம், வேறு ஏதாவது நினச்சிட்டே சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. அதனால் சாப்பிடும் பொழுது கவனத்தை சாப்பாட்டில் வைங்க, வேறு எதுவுமே நினைக்காதீங்க. செஞ்சு பாருங்களேன், உணவு மருந்தாக மாறுங்க. உடனே சில பேர் கேட்குறாங்க, அது எப்படிங்க, வாய் தானே சாப்பிடுது, வயிற்றுக்குள்ளே தானே போகுது, மூளைக்கு என்ன வேலை கொடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான், பதில் சொல்கிறேன். சாப்பிடும் பொழுது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ஜீரண சுரப்பி தான் சுரக்கும், சாப்பாடு ஜீரணம் மட்டும் சுரக்காது. நிரூபிக்கிட்டா உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஜிலேபி நான் கொடுக்க போகிறேன். இப்போ வெண்ணெயில் ஊர்ன ஜிலேபின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள். உங்கள் எல்லாத்துக்கும் நான் வெண்ணெயிலேயே ஊர்ன ஜிலேபி கொடுக்க போகிறேன். எல்லோரும் கற்பனை பண்ணுங்க, எங்கள் ஜிலேபி எவ்வளோ இனிப்பாக இருக்கும். வெண்ணெயிலேயே ஊர்ன பட்டர் ஜிலேபி. எல்லோரும் கொஞ்சம் யோசிங்க. நான் சொல்லும் பொழுதே பல பேருக்கு எச்சில் ஊறிச்சா? ஏன் ஊறிச்சு? ஏன்னா வெண்ணெய் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், ஜிலேபி ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். அப்போது நம்ம ஏற்கனவே ஜிலேபி வெண்ணெய் சாப்பிட்டனால அதை பற்றி நினச்ச உடனே, மூளை நினச்ச உடனே எச்சில் ஊறுதா? இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு உணவோட பேர் சொன்ன வந்து எச்சில் ஊறுதா? ஏன் ஊறுது? அப்போ மூளை எதை பற்றி யோசிக்குதோ அது சம்மந்தப்பட்ட சுரப்பி உடம்புல சுரக்குங்க. உதாரணத்துக்கு இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல இட்லி சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பு என்ன பண்ணும், இந்த இட்லியில் உள்ள தாது பொருட்களை எப்படி ஜீரணம் பண்ண வேண்டியது என்பது சொந்தமாக யோசித்து மூளைக்குள்ள ரெக்கார்டு கிரியேட் பண்ணும். நீங்கள் மறுபடியும் அந்த இட்லி சாப்பிடும் பொழுது அந்த ரெக்கார்டு ஆன் ஆகி இட்லியை எப்படி ஜீரணம் பண்ணுறதுன்னு தேவையான எல்லா என்சைம்களும் சுரந்து அந்த இட்லி மருந்தா மாறுங்க. அப்போ என்ன பண்ணணும், சாப்பிடும் பொழுது நம்ம எந்த உணவை சாப்பிட்றோமோ அதை பற்றி நினச்சா அது ஜீரண சுரப்பியெல்லாம் சுரக்கும், இல்லைன்னா சுரக்காது. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பொருளை காமிக்கிறேன். நான் ஒரு பொருள் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க, இதுக்கு பேர் சியா முய்யா கையா முய்யா, நான் லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். யாருக்காவது எச்சில் ஊறிச்சா? என்ன யோசிச்சிருப்பீங்க, என்னமோ சியா முய்யா கையா முய்யான்னு பேர் சொல்கிறாரு, இது இனிப்பாக இருக்குமா கசப்பாக இருக்குமா தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களே தவிர எச்சில் சுரக்கலையா இல்லையா? இதே வந்து ஜாங்கிரி, ஜிலேபி, லட்டு அப்படின்னு சொன்ன உடனே எச்சில் சுரக்குதா இல்லையா? ஏன்னா முதல்ல நம்ம எந்த உணவை சாப்பிட்றோமோ அந்த உணவை எப்படி ஜீரணம் பண்ணுறதுன்னு புத்திக்குள்ளே ரெக்கார்டு கிரியேட் ஆகும். அப்போ இனிமேல் என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவை கவனிக்கணும். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தின்னு எந்த உணவை சாப்பிட்றோமோ அதையே நினச்சிட்டு சாப்பிட்டா அந்த உணவு அனைத்து வியாதிகளுக்கும் மருந்தாக மாறி, அது பிரசாதமாக மாறி, நோயை குணப்படுத்துகிற மருந்தாக மாறி எல்லா வியாதியும் குணப்படுத்துக்குங்க, ஆரோக்கியமாக இருக்கலாங்க. அதனால் இனிமேல் எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ கவனத்தை சாப்பாட்டில் வச்சு பாருங்கள், உணவு கண்டிப்பாக மருந்தாக மாறும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடும் பொழுது இட்லி, தோசை, பொங்கல், திடீர்னு மச்சானுக்கு கொடுத்த பணம் ஞாபகம் வந்துடும்.
மச்சானுக்கு 2 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன், அவன் திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறான், இவ்வளோ கேட்டால் மூஞ்சி முறைக்கிறான், பணம் கொடுத்தா திருப்பி கொடுக்காத குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. புரிஞ்சுக்குங்க. சாப்பிடும் பொழுது இந்த மச்சானுக்கு கொடுத்த கடன், குடும்பம், பிஸ்னஸ்ஸு, கவலை இதெல்லாம் நினச்சிட்டே சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணம் ஆகாது. அதனால் இனிமேல் சாப்பிடும் பொழுது முழு கவனத்தையும் சாப்பாட்டில் வச்சு அதை கவனிச்சுட்டே சாப்பிடுங்களேன். ஏங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சாப்பிட்றோமா, அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எங்கே யோசிக்கணும், அதுதான் தினமும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். 24 மணி நேரம் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த சாப்பிடும் பொழுதாவது ஒரு 5 நிமிஷமாவது இந்த சாப்பாடு மருந்துங்க. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால் இனிமேல் சாப்பிடும் பொழுது முழு கவனத்தையும் சாப்பாட்டில் வச்சு இந்த குடும்பம், டென்ஷன், பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுக்கிட்டு இட்லி, தோசை, பொங்கல், தயிர் சாப்பாடு, ஆஹா சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டே சாப்பிட்டு பாருங்களேன். உணவு மருந்தாக மாறும். அதே சமயத்தில் 2வது, சாப்பிடும் பொழுது சாப்பிட்றதுக்கு முன்னால் பிரார்த்தனை செய்யணும். அது என்ன பிரார்த்தனை செய்யணும்? ஏங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பாடை வச்சுக்கிட்டு இறைவான்னா நீங்கள் எந்த இறைவனை நம்புறீங்களோ, இறைவா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு இந்த உணவை கொடுத்தையே எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த உணவை மருந்தாக மாற்றுன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. பிரசாதம் சொல்லாமல் சாப்பிட்டா கொட்டிக்கிறதுன்னு பேர். நீங்கள் வேணால் ஆச்சரியப்படலாம், அது எப்படிங்க சொன்னால் மருந்தாக மாறிடுமான்னு. மாறுங்க. ஏங்க இறைவனை பற்றி பேசும் பொழுது அந்த பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவன் எல்லாமே எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறோமா இல்லையா? பேசும்போது மட்டும் சொல்கிறோம், சாப்பாடு மாறாதா? சாப்பிட்றதுக்கு முன்னால் இறைவா இந்த உணவை எனக்கு மருந்தாக மாற்றுன்னு சொல்லி சாப்பிட்டு பாருங்களேன். அந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. எண்ணங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியுமா? நான் வேணால் நிரூபிக்கிறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கங்க, ஒரு பக்கம் வைங்க. இன்னொரு கண்ணாடி டம்ளர் தண்ணி எடுத்து இன்னொரு பக்கம் வைங்க. டெய்லியும் தண்ணிக்கிட்ட போயிட்டு நாயே பேயே பரதேசின்னு திட்டுங்க. அந்த தண்ணிக்கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ, உன்னை நேசிக்கிறேன், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு 30 நாள் தான். இந்த தண்ணி அப்படியே கெட்டு போயிருங்க. அந்த தண்ணி சுத்தமாக இருக்குங்க. எண்ணங்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்குங்க. நமது எண்ணங்களுக்கே அவ்வளோ வலிமை இருக்கும் பொழுது இறைவனுக்கு இருக்காதா? இங்கே பாருங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால் இறைவா நன்றி அப்படின்னு மற்றவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு பெருமைக்காகவோ நம்ம செய்கிறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டணும்னு செய்ய வேண்டாம். மனசுக்குள்ள ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் இறைவா இந்த உணவை எனக்கு கொடுத்தியே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் உயிரோடு இருக்கிறதே சந்தோஷம், மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வருது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இந்த உணவை எனக்கு மருந்தாக மாற்றி கொடு, உன்னுடைய எல்லா சக்தியும் அதில் கொடு அப்படின்னு சொல்லி சாப்பாட்டில் உள்ள தோஷத்தையெல்லாம் நீக்கிட்டு எனக்கு இதை மருந்தாக மாற்றுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்களேன். உணவு மருந்தாக மாறும். அதுக்கு பேர் பிரசாதம். எனவே நாம் இன்று முதல் இனிமேல் எப்பொழுது சாப்பிட்டாலும் சாப்பிடும் பொழுது முழு கவனத்தையும் சாப்பாட்டில் வச்சு அதையே கவனிச்சுட்டு இறை பிரார்த்தனையோடு சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த உணவு மருந்தாக மாறும். இப்படி நாம் தினமும் சாப்பிட்டு வந்தால் நாம் பல வருடங்கள் ஆரோக்கியமாக நலமாக வாழலாம். எனவே வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி. நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம். நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு கருத்துக்களையும் நல்ல ஒரு சிந்தனைகளையும் நல்ல ஒரு வாழ்வியலுக்கு தேவையான வாழ்க்கை முறைகளையும் பெற்றறிவித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் இன்றைய தினம் நமக்கு ஒரு வாழ்வியல் விளக்கத்தை அளிக்க வருகிறார். ஆடியோ மியூட்ல இருக்கிய? மியூட்ல தான் இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க. அன்மியூட் ஆகலையா?
வாழ்க வளமுடன். வீடியோ சரியில்லாம இருக்கு. நேரா வச்சு. ஆமா சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்க பேசுங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. வீடியோ சரியில்லை, நீ பேசுங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. என்னது ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. ஐயா சொன்னது கூட எண்ணம், சொல், செயல். நம்முடைய எண்ணம் எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே நம்முடைய உடல் செயல்படுகிறது. அந்த செயல்தான் விளைவாக வருது அப்படிங்கறத ஹீலர் பாஸ்கர் ஐயா அழகா சொன்னாரு. அந்த உணவை சாப்பிடும் பொழுது, அந்த உணவு உள்ள போகும் பொழுது நம்முடைய எண்ணம் வெளிச்செல்லாம அந்த உணவின் பக்கமே கவனத்தை செலுத்துவது. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு டிவி பார்க்கிறதோ அல்லது ஒரு செல்லை பார்க்கிறதோ அல்லது மற்ற விஷயங்களை பத்தி கலந்துக்கிறதோ இல்லாம அது முழுமையாக உள்ள போற வரைக்கும் ஒரு 10 நிமிடம் அந்த உணவை முடிக்கிற வரைக்கும் அதன் மேலேயே கவனம் இருக்கணும். உதாரணத்துக்கு பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். உணவகங்கள்ல சாப்பிடும் பொழுது காதுல மாட்டிக்கிட்டு அது உணவு முடிகிற வரைக்கும் அல்லது பில் கொடுக்கிற வரைக்கும் அந்த செயல்பாடே இல்லாம வெளி போயிட்டே இருக்கு கவனம். அல்லது ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கிற பொழுது நீங்க பார்க்க போறீங்க, அந்த டிவியில ஏதாவது ஒரு நிகழ்வு வருது, ஒரு அசம்பாவிதம் நடக்குது, விபத்து நடக்குது, மற்ற விஷயங்கள கவனம் போகும் பொழுது அந்த உணவுல இருக்கக்கூடிய சாராம்சம் அது முழுமையாக கிரகிக்காது, வேற மாதிரி சுரந்துரும். நம்முடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி சுரப்பு மண்டலங்கள் மாறுபடுது. இப்போ நீங்க ஒரு விபத்தை பார்க்கும் பொழுதோ அல்லது ஒரு கோரமான நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதோ அந்த சமயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான உமிழ்நீர் சுரந்துரும். அதனால மிக முக்கியமானது, நீங்க உணவு எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கவனம் அந்த உணவின் பக்கம் திரும்பட்டும். அதோட அந்த உணவுக்காக வேண்டி நேரத்தை செலவிட்ட விவசாயிகள், அந்த உணவை சமைச்சு கொண்டு வந்த அந்த தாயாரினுடைய நிலை, இப்படி எண்ணற்ற நேரங்களும் உழைப்பும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைச்சு அதை பொறுப்புடனே நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அதனால உணவின் பக்கமே நம்ம கவனம் செலுத்தி அடுத்த நிலையாக உள்ளத்துக்கு போவோம். இப்போ மூட்டு இயக்க பயிற்சி கூட இது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆசனத்துக்குள்ள போவோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆசனமே அற்ற நிலைக்கு போவோம். இப்படிதான் படிப்படியாக நம்ம திட்டமிட்டிருக்கோம். அதனால முதல்ல கண்ணுக்கு தெரியறது எது? உடம்பும் இந்த உணவும். இதை வச்சு நம்ம படிப்படியாக மேல போறோம் அப்படிங்கிறது அந்த நிகழ்வுடைய திட்டம். அதனால மிக முக்கியமான விஷயம். அதோடு சேர்த்து இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தை விட ஆற்றலோட இணைந்தது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு இங்கிலாந்துல இருக்கக்கூடியவங்களையோ அல்லது அமெரிக்காவில் நீங்க சென்று வந்த இடத்தையோ நீங்க நினைவு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மனசு போய், அப்போ ஒரு காற்றை விட ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தை விட ஆற்றல் உடையது எது அப்படின்னா
நம்முடைய மனம். அதனால இந்த மனதை வந்து விரிந்த நிலைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க அதுவாக மாறுகிறாய். இந்த உணவு என்ன எடுத்துக்கிறோமோ அந்த உடம்பு அதுவாக மாறும். அப்போ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை என்று அப்படிப்பாரு. அதனால நினைக்கிறதெல்லாம் உயர்வானதாக நினைக்கணும். இன்று முழுவதும் நம்ம உற்சாகத்தோட இருக்கிறோம், நல்ல செயலாற்றக்கூடிய நிலைக்கு நம்ம வருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை போட்டுக்கிட்டே வர வேண்டியது இருக்கு. அதனால எண்ணம், சொல், செயல் இது மூன்றும் மிக முக்கியமானது. அடுத்து நாம நேத்து பார்த்ததுலயே வந்து பால் பொருள் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து மறுபடியும் கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த பால் பொருள்ல வந்து அதிக சக்தி உடையதுதான். ஆனா அந்த சக்தியுடையத தன்மையப்படுத்துறதுக்கு நிறைய போராட்டமாக இருக்கு. அதே சமயத்துல அந்த பால் பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் பாக்கெட்ல அடைக்கும் பொழுது அது பல்வேறு வேதிவினையாக மாறிவிடுகிறது. அதோட இந்த பால்ல வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாகிறதுக்காக வேண்டி சில மாவு பொருட்களையும் கலக்கப்படுவதாக சொல்லப்படுது. அது நேரடியாக கலக்கிறவங்களுடைய வெளிப்பாடுகளும் அங்க வேலை செய்யறவங்களுடைய நிலைகளும் நம்ம தெரிஞ்ச பிறகுதான் இதை சொல்றோம். எல்லா இடங்கள்லயும் அப்படி இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியே. இருந்தாலும் நீங்க பால் வந்து ஒரு நம்பகத்தன்மையுடையவங்க கிட்ட வாங்கி பயன்படுத்துறது மிக சிறப்பாக இருக்கும். இரண்டாவது, பால் வந்து எளிதில் புளிக்கக்கூடியது. நீங்க அந்த பாலை எடுத்துக்கிற பொழுது, அது குறிப்பா வந்து இரவுல வயதானவங்களுக்கு பால் கொடுக்கும் பொழுது அந்த பால் உள்ள போய் குறிப்பிட்ட அளவு இரைப்பையில இருக்கும் பொழுது அந்த இரைப்பையில இருக்கக்கூடிய பால் புளித்து விடும். புளித்து போச்சு அப்படின்னா அது அமிலத்தன்மையாக மாறும். இப்போ ஒரு சூப் குடிக்கிறதுக்கும் ஒரு கஞ்சி சோறு குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, பால் குடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த பால்ங்கிறது வந்து மிக முக்கியமானதாக இருக்கு. அது நல்ல குழந்தைகளுக்கு நல்ல பாலாக இருக்குதுன்னா நல்ல உடல் உழைப்பு செய்வதற்கு அது நன்மையை செய்யுது. அதே சமயத்துல பால் வந்து ஒருத்தர் இயங்கவே முடியாம, வெயிலுக்கே போக முடியாம, அது பாக்கெட்ல அடைத்த பாலாக இருக்கும் பொழுது அது கெடுதலை செய்யுது. அப்போ ஒண்ணு நல்லது ஒரு இடத்துல நல்லது செய்து ஒரு இடத்துல அது வந்து வேற விளைவை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து நாம் இந்த இடத்துல வந்து பதிவிட கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பாலுக்கு இணையாக இன்னொரு பொருள் என்ன, இந்த மாவு பொருள். இந்த மாவு பொருள் வந்து முழுக்க வந்து அந்த குளிர்சாதன பெட்டியில வைக்கும் பொழுது அது அமிலத்தன்மையாக மாறி புளிச்சு போனதா மாறி. உதாரணத்துக்கு வந்து நீங்க தாமத குணம், ராட்சச குணம், சாத்வீக குணம் அப்படின்னு இருக்கு. உணவுலையும் தாமதமாக ஜீரணிக்கிறது, சீராக ஜீரணிக்கிறது, மிக எளிதில் ஜீரணிக்கக்கூடியதுன்னு இருக்கு. அப்போ இந்த உணவுனுடைய ஜீரணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த உணவுனுடைய தன்மையை பொறுத்து உடம்புக்குள்ளேயும் மாறுபடும். இந்த உடம்புக்குள்ள மாறுபடுறது உள்ளத்திலையும் மாறுபடும். அப்போ உள்ளத்தை மாத்தணும் அப்படின்னா நீங்க உணவை மாத்தணும். புளிச்சு போனதை தவிர்க்கிறது நல்லது. புளிப்பு வேற, புளிச்சு போனது வேற. இப்ப புளிப்பு வந்து புளியங்காய், அந்த புளி இருக்கு இல்லையா, ரசம் வைக்கிறதுக்கு, அது புளிப்பு. மாவு வந்து 2 நாள் 1 வாரம் கழிச்சு சாப்பிடுற, எடுத்து ஆட்டி வச்சுட்டோம்னா 1 வாரத்துக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேலை எளிதுதான், ஆனா நம்ம எதுக்காக வாழ்றோம் அப்படிங்கிறத ஒரு நிமிடம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால வந்து புளித்து போனது வேற, புளிச்சது வேற. புளித்து போனது அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த பேக்கரியில் இருக்கிறது அத்தனையுமே புளித்து போனது. இந்த ஈஸ்ட் போட்டு நாங்க பேக்கரி வச்சு நடத்தியிருக்கோம் சின்ன வயசுல. அதனால அந்த ஈஸ்ட் போடும் பொழுது அது புளிப்பா மாறும். புளிப்பா மாறுறதுதான் அந்த பன்னு, கேக்கு, ரொட்டி, பிஸ்கட்டு அப்படி இருந்துன்னா கூட அது குறிப்பிட்ட அளவாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஏதாவது சுக்குமல்லி காப்பியோ டீயோ நம்ம குடிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு உடல் தொந்தரவு இல்லாம இருக்கும். அதனால இந்த பால் பொருளும் சரி, அந்த இன்னொன்னு விளையாக இருக்கக்கூடிய அந்த மைதாவுல செய்த உணவுகளும் நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா நம்ம
முதல் ஒரு கீரையை சொன்னோம். எதுன்னா அகத்திக்கீரை. இப்ப என்ன கீரை அப்படி சொல்ல போறோம்னா முருங்கைக்கீரை. முருங்கை வந்து எல்லா இடங்கள்லயும் கிடைக்குது. ரொம்ப குளிர்ச்சியான பிரதேசங்கள்ல இருக்காது. அதே போல பனைமரமும் இருக்காது. அதனால முருங்கைக்கீரை பரவலாக கிடைக்கக்கூடியது. அந்த முருங்கைக்கீரை வந்து சும்மா ஒரு 5 நிமிடம் வெந்தா போகுது. வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தின்னு சொல்லுவோம். அதனால அந்த முருங்கைக்கீரையை குறிப்பிட்ட நாள் ஒரு 15 நாளோ அல்லது ஒரு மண்டலமோ எடுத்துக்கும் பொழுது அது முழுக்க மினரல்ஸாக மாறுது. அந்த மினரல்ஸ் தான் வந்து ஹீமோகுளோபினாக மாறி ரத்தத்துக்கு சுத்தப்படுத்துது. 2வது அதிகமான எனர்ஜி இருக்கக்கூடியது. காந்தியடிகள் கூட அவ்வளவு செயல்பட்டதுக்கு, சாந்தமாக இருந்ததுக்கு அவருடைய அந்த வாழ்நிலையில வந்து பச்சையமாகவே அதிகமா எடுத்துக்கிட்டாரு. குறிப்பா வந்து ஆட்டுப்பால் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து நிலக்கடலை எடுத்துக்கிட்டாரு. மண்குளியல் போட்டிருந்திருக்கிறாரு. நேச்சுரோபதினு சொல்லக்கூடியது இந்தியாவில வளர்ந்ததுக்கு காரணம் காந்தி வந்து ஒரு மிக பங்கு வகித்துங்கிறாரு. அதை நாம் இந்த நேரத்துல பதிவிட விரும்புறோம். அதே போல வந்து இந்த இரவுல வந்து தூக்கம் கெடுறது, முட்டை, சிக்கன், இந்த செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதிக நேரம் வந்து தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து உடம்ப சூடாக்கி கண்களை எரிச்சல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பித்தம் அதிகமாகிறதுக்கான காரணமாக இருக்கும். இந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்துக்கிட்டு இந்த பயிற்சி முறைகளை ஒழுங்குபடுத்துறது மூலமாக நம்முடைய உடலை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அதனால பால் பொருட்களில் கவனம், உணவு சாப்பிடும்போது கவனம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த தூக்கத்துல கவனத்தை வச்சு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உடம்புல மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல நம்ம பதிவிட விரும்புறோம். வாழ்க வளமுடன். அறைக்கு தேவையான வாழ்க்கை முறைகளையும் தேவையான பொருட்களையும் எப்படி பயன்படுத்துவது என்பது நல்ல விளக்கமாக விளக்கம் பண்ணியிருப்பாங்க கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு. அடுத்தது நம் உடலை நிதானமாக சாந்தப்படுத்த நமக்கு கற்று வைக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா. சாந்தி ஆசனம். படுத்த நிலைக்கு போறோம். படுத்த நிலையில் நாங்கள் ஒரு முறை செய்து காட்டுறோம். ஐயா உங்க வீடியோ சரியில்லை, அதனால நீங்க சும்மா சொல்லிடுங்க. வீடியோ இதுல வரல. படுத்த நிலையில் கைகள் தளர்வாக இருக்கட்டும். கைகள் உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கட்டும். உடல் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. கவனம் கால் விரல்களில். பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால். முட்டி பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி. வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல், அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. அவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது.
நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம். நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம் மற்றும் நெஞ்சக உறுப்புகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தோள்பட்டை பகுதியில் நம்முடைய கவனம். இரு கைகள் பகுதியில் நம்முடைய கவனம். கை விரல்கள் பகுதியில் நம்முடைய கவனம். கழுத்து பகுதியில், தலைப்பகுதியில், தலை பின்பகுதி, முன்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம். மூளை பகுதியில், முதுகு தண்டுவடத்தில், நீண்ட காற்றுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், இரு கைகள் பகுதியில், கை விரல்கள் பகுதியில், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இரு கால் தொடைகள் பகுதி, முன்பகுதி, கணைக்கால், முழங்கால், கணுக்கால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் இலக்கமாக ஓய்வு நிலையிலுள்ளது. ஆழ்ந்த மூச்சு. இவ்வேளையில் நன்றாக பயிற்சிகள் செய்ததன் விளைவாக நரம்பு மண்டலம், ரத்தோட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவு மண்டலம், எலும்பு மண்டலம் அனைத்தும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. சீரான மூச்சு, சீரான மூச்சில் உள்ளோம். உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேவையில்லாத அனைத்து விஷயங்களும் மூச்சு காற்று வழியாக வெளியேறுகிறது. மெல்ல இடது கையை தலைக்கு மேல் வைத்து இந்த வலது கையை நெஞ்சக பகுதியில் வைத்து இடப்புறமாக புரண்டு அப்படியே மேல் எழுந்து கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கேள்வி பதில். தங்களுடைய ஒரு 5 நிமிடம் ஒதுக்கப்படும். தங்களுக்கு உண்டான சந்தேகங்களை அவர்களிடம் ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள 5 நிமிடம் ஒதுக்கப்படுகிறது. கேள்வி பதில். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா இந்த கீரை வகைகளை வந்து ஒரு மண்டலம் சாப்பிடணும்னு சொன்னீங்க. இப்போ நாங்க இப்ப வந்து சாதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு கீரை வீதமா நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி. இப்ப நீங்க ஒரு மண்டலம்னா இப்ப அகத்திக்கீரை ஒரு மண்டலம், முருங்கைக்கீரை ஒரு மண்டலம் அப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க. அப்படி எடுக்க கூடாதுங்க ஐயா. அகத்திக்கீரை வந்து ஏற்கனவே பதிவிட்டோம். 3 நாளுக்கு மேல சாப்பிடக்கூடாது. சரிங்க ஐயா, நன்றிங்க. முருங்கைக்கீரையா இருந்தனால ஒரு 15 நாள் அப்படி கொதிக்க வச்சு குடிக்கலாம். குடிச்சிட்டு மற்ற கீரைகளை கூட நீங்க கொதிக்க வச்சு அந்த சக்கையை எடுத்துடலாம். எப்படி வந்து நம்ம ஒரு பாலை தயிராக்கி, தயிரை வெண்ணெயாக்கி, அந்த வெண்ணெயை நெய்யாக்கி குறிப்பிட்ட அளவு மட்டும் கொடுப்போம். அந்த மொத்த சாரமும் உள்ள போயிடும். அது வந்து எளிதில் ஜீரணிக்கும். நெய் வந்து ரொம்ப ரொம்ப எளிதில் ஜீரணிக்கக்கூடிய பொருள். அதே தயிர் வந்து கடினமா இருக்கும், புரோட்டீன் அதுல கலந்துடும். அதுபோல இந்த முருங்கைக்கீரை வந்து நல்ல அதிக சக்தியுடையது. நல்ல வெயில்ல வேலை செய்யறவங்களுக்கு, உடல் உழைப்பு அழிவுகளுக்கு, நமக்கு சிறு வயசா இருந்ததுன்னா முருங்கைக்கீரையை சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ஒரு உடல் தொந்தரவை தீர்க்கணும் அப்படின்னா, எடுத்து ஜீரணிக்கணும் அப்படின்னா, கொதிக்க வச்சு அந்த சாரத்தை மட்டும் எடுத்து காலையில வரும் வயிற்றுல ஒரு டம்ளர் கொடுத்துட்டே வந்தோம்னா மிக அற்புதமாக அந்த நபர் வந்து மீண்டு வர்றாங்க.
நாங்க கூட சித்த மருத்துவம் மற்ற ஹோமியோபதிகள் கூட சிலதெல்லாம் தெரியும் வாங்கி சொல்லுவோம். ஆனாலும் அந்த தூக்கு வகைகள் இந்த மூலிகை விஷயங்கள் தெரிஞ்சதுனால 2-3 ஆசனங்கள் தெரிஞ்சதுனால எப்பேற்பட்ட தொந்தரவுகளா இருந்தாலும் நாங்க சரி பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு 10-15 ஆண்டுகளாக பயணத்தினுடைய விளைவுதான் நம்ம இந்த விஷயங்களை வெளியில கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு புரிதலோட ஆழமா கொடுக்க முடியும். அதனால மண்டலம்ங்கிறத விட நீங்க ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டா கூட போதுமானது. மற்ற கிரைக்கு பார்த்துக்கலாம். நன்றிங்கய்யா. நன்றிங்க. கட்டாயம் அகத்திக்கீரை மாதத்தில் 3 நாள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆழமாக பதிச்சுக்கணும் எல்லாருக்கும். நன்றிங்க. நன்றி. குறிச்சுக்கிட்டேங்க. நன்றி. ஐயா, இப்ப இந்த சளி பிடிச்சிருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி சூப் எல்லாம் எடுத்துக்கலாங்களா, எடுத்துக்கூடாதுங்களா? சளி பிடிச்சிருக்கிற போதுதான் அவசியம் சூப் எடுத்துக்கணும். அது குறிப்பா சளி ரொம்ப வறட்டு இருமலாக இருந்தது அப்படின்னா அந்த சமயத்துல சிறுகீரையை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும். அதிகமாக ரன்னிங் நோஸா இருந்தது அப்படின்னா நீங்க தூதுவளை, முடக்கருத்தான், குப்பமேனி இப்படி எடுத்துக்கலாம். குப்பமேனியை நீங்க தனியாவே எடுத்துக்கலாம். குப்பமேனியை ஒரு 10 இலை எடுத்து கூட மிளகு சீரகம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்தீங்கன்னா ஒரு 5 மிளகு, ஒரு இப்படி விரல் அளவு எடுத்தீங்கன்னா போதும். சீரகம் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா அது கோலை அகற்றினே சொல்லுவோம். மிக பங்காற்றுறது. அது அனுபவத்துல பார்த்திருக்கிறோம், மற்றவங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். குப்பையா இருக்கக்கூடியதை கூட மேனியாக்கக்கூடிய தன்மை இருக்கு அந்த குப்பை மேனிக்கு. அதை தனியா எடுத்துக்கலாம். தூதுவளையும் இந்த மற்ற துளசி, திருநீற்று பச்சை, ஓமவள்ளி இதெல்லாமே நம்ம உள்ள சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். அளவு கரெக்டா இருக்கணும். அதை தெளிவுபடுத்திட்டு போடுறது ரொம்ப நல்லது. பாட்டிமார்கள், முன்னவர்கள் வயதானவங்க அவங்க அனுபவப்பட்டு அதை நல்லா செய்வாங்க. அதனால அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். மிக்க நன்றிங்க ஐயா. நல்லதுங்க. சளி தொந்தரவுல நீங்க 2ஆ பிரிச்சுக்கணும். வறட்டு இருமலாக இருந்ததுன்னா உடம்ப குளிர்ச்சிப்படுத்தணும். ரொம்ப அதிகமா சளி வெளியில வந்ததுன்னா அதுக்கு சூடு கொடுக்கணும். அப்ப சூடு கொடுக்கறது எந்தெந்த கீரை, குளிர்ச்சி கொடுக்கறது எந்தெந்த கீரைன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி சூப்பா போட்டோம்னா தான் அது பொருத்தமாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை எது கூடங்க எனக்கெல்லாம் உடம்ப குளிர்விக்கிறதா இல்ல சூடாக்குறதுங்களா? அது கொஞ்சம் சமநிலையில இருக்கக்கூடியதான். ரொம்ப சூடும் கிடையாது, ரொம்ப குளிர்ச்சியும் கிடையாது. நம்ம மற்ற முடக்கத்தான் போடும் பொழுதோ அல்லது தூதுவளை போடும் பொழுது கூட நீங்க குறிப்பிட்ட அளவு முருங்கைக்கீரை போடலாம். நாங்க எங்களுடைய அனுபவத்துல பார்த்திருக்கோம். ஒரு பொண்ணுக்கு டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னையில ஓமந்தூர் மருத்துவமனையில இருந்து வெளியில வந்த பொண்ணு, 21 வயசு, இன்னைக்கு பேங்க்ல வேலை செய்யுது. அந்த பொண்ணுக்கு அந்த டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு கூட நாங்க கொடுத்த கீரை என்ன அப்படின்னா சிறுகீரை பிளஸ் முருங்கீரை சூப், இந்த 2ஐயும் கலந்து ஒரு 15 நாள் கொடுத்தோம். அதுக்கு பிறகு சிவசைல அனுப்பணும். அங்க முழுக்க இயற்கை உணவாக கொடுத்து அந்த டயாலிசிஸையே நம்ம தடுத்து நிறுத்தி வச்சு அந்த பொண்ணு இன்னைக்கு வாழ்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இந்த விளக்கங்கள் நாங்க கொடுக்குறோம். அதனால அற்புதமான செயல்பாடெல்லாம் நடக்குது. அப்போ உப்பு நீங்க சளி பிடிச்சு வெளியில வரும்போது அந்த சளியினுடைய தன்மை உப்புத்தன்மையாக இருக்கும். இந்த நுரையீரலையே நம்ம சளியை வெளியில கொண்டு வர முடியும், அந்த உப்பை வெளியே கொண்டு வர முடியும். இப்ப கூட சமீபத்துல ஒரு 2-3 நபர்கள் மீட்டெடுத்துருக்கோம். சிறுநீரகத்தை மாத்தணும், டயாலிசிஸ் பண்ணணும், இப்படி லட்சக்கணக்கில் செலவு ஆகிறத சும்மா ஒரு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் குடிக்கிறது, சோத்துக்கத்தால சாப்பிடுறது, இப்படி பண்ணி முழுக்க மீட்டெடுத்துக்க முடியுது. மிகச்சிறந்த ஆற்றலாக இருக்கு. மூலிகைக்குள்ள போனோம் அப்படின்னம்னா அது உடம்பையே அந்த மூலிகையினுடைய சாரத்துக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய அனுபவம். ஐயா.
நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற கேள்வி இருக்குங்களா? வேற கேள்வி இருந்தா கேட்கலாம். நிகழ்ச்சி மற்றும் இந்நிகழ்ச்சியை நமக்கு இவ்வளவு அருமையாகவும் செழுமையாகவும் கற்றறிவித்த ஆசான் அன்னப்பண்ணையா அவர்களுக்கும் அவர்களது துணைவியார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக்கிறோம். இந்நிகழ்ச்சியை நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி மற்றும் இன்று நமக்கு இணைந்து வழங்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஏரோ சிட்டி மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ரொட்டேரியர்களுக்கும், வெளியிலிருந்து கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியை நாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ரொட்டேரியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு வேண்டுகோள், அனைவரும் தங்களுடைய இந்த பதிவினை, இந்த வாயிலாக நடக்கும் இந்த பயிற்சியினை தங்களுக்கும் தங்களை சார்ந்தவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி வாழ்வியல் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை அவர்களுக்கும் நீங்கள் வலியுறுத்தி ஒரு சேவையை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த ஜூமில் இணைய இன்னும் அதிக நபர்கள் இணையலாம் என்று ஒரு கருத்தை தெரிவிக்கிறோம். குறைந்தது 500 பேருக்கு மேல் இணையலாம். ஆகவே தங்களை சார்ந்தவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி, காலை வேளையாக இருந்தாலும் ஏனென்றால் இந்த நிகழ்வை காலை வேளையில் தான் நடத்த வேண்டும் என்ற ஒரு அனைவரும் கூடிய காரணத்தினால் இதை நாங்கள் 5 to 6 என்று பணியை நிர்ணயித்துள்ளோம். ஆகையால் இந்த நிகழ்வு நடக்க வேண்டிய நேரமும் இதுதான். ஆகவே இந்த நிகழ்ச்சியை இந்த வேளையிலே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து 1 வருட காலம் நாம் பயணிக்க போகிறோம் என்பதை உணர்ந்து இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் சென்று பயனடைய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் அதிக நபர்களை நாம் வரவைத்து உங்களால் சிறப்பிக்க செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை இத்துடன் எடுத்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வளர்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சார் நன்றிங்க சார். நன்றிங்க மேம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தலைவரே செஷன் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே.